ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் குடும்பத்தார் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 24 அதிகாரம் 25வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அவன் நீதி குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் இனிவரும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் பேசினான். பேலிக்ஸ் பயந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று வாசிக்கிறோம். அதே போல மத்தேயு சுவிசேஷத்தில் யோவானில் நாம் வாசிக்கிறோம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று நாம் வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷத்தில். இந்த வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்வது நீதி, நியாயம், இச்சையடக்கம், பாவம், இதை நாம் அறிந்து பாவத்தையும் விட்டுவிட்டு இச்சையடக்கத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் நீதி நியாயத்தோடு நடக்க வேண்டும். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.